வணக்கம். மற்றும் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் ஸ்விங் ட்ரேடராக இருக்கலாம், இல்லாட்டி இன்வெஸ்டராக இருக்கலாம். அப்போது நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்ட்ரி எடுக்க போகிறோன்னா நம்மளுடைய டெசிஷன் எந்த இடங்களில் எடுத்தால் நம்ம பர்ஃபார்மன்ஸ் நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த சார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அம்புஜா சிமெண்ட்டுடைய டெய்லி சார்ட். அம்புஜா சிமெண்ட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் டெய்லி சார்ட்டு கூட செக் பண்ணுங்கள். அம்புஜா சிமெண்ட். ஓகே, இது டெய்லி சார்ட். அம்புஜா சிமெண்ட் இது போன செப்டம்பர் 2025 இந்த சார்ட் இருக்குது. இது மெயின் சார்ட், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது நம்மளோட வால்யூம் ஸ்டடி. இது நார்மலாக வால்யூம் நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட இது ஜென்ரலாக எல்லா பக்கமே நம்ம பார்க்கக்கூடிய வால்யூம்ங்கிற ஒரு இண்டிகேட்டர். வால்யூம் இண்டிகேட்டர் என்ன கொடுக்கும்னா, தினசரி வால்யூம் அல்லது இது டெய்லி டைம் ஃப்ரேம்னா தினசரி வால்யூம் நம்ம அதில் பார்க்க முடியும். இல்லை நீங்கள் ஹவர்லி டைம் ஃப்ரேம் மாற்றுறீங்க, 4 hour, 2 hour, 1 hour, 15 minute எது மாற்றுறீங்களோ அந்த கேண்டலுக்கு கீழே, பர்டிகுலர் கேண்டலுக்கு கீழே என்ன பார் வருதோ அது அந்த வால்யூமை நமக்கு இண்டிகேட் பண்ணும். பொதுவாக நம்ம வால்யூம்னாவே இந்த பார், இந்த இண்டிகேட்டர் தான் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுவோம் எல்லாருமே. அப்போது இந்த வால்யூம்ங்கிற ஒரு இண்டிகேட்டரை வச்சு நம்ம ட்ரேடு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கலாமானா அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு பெரிய பார் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு நல்ல வால்யூம் இருக்கிறதா கன்சிடர் பண்ணுறோம். இந்த சார்ட்டில் எங்கெங்கெல்லாம் ப்ளூ கலரில் இருக்கோ, நீங்கள் பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது எல்லாமே ஹை வால்யூம், ரொம்ப வால்யூம் அதிகமாக இருக்கும். குஜராத் அம்புஜா சிமெண்ட் போன செப்டம்பர் 2025 இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய தினசரி ஆவரேஜ் வால்யூம் எடுத்தோம்னா 4 மில்லியன் இருந்துகிட்ருக்கு. சில நாட்களில் ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ எல்லோவில் இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டும் ரொம்ப குறைவானது. எல்லோவில் இங்கே 2 பக்கம் தான் இருக்குது, இங்கே மட்டும்தான் இருக்குது. இது ரொம்ப குறைவான வால்யூம் நடந்த 2 நாட்கள். ப்ளூவில் இருக்கிறது ரொம்ப அதிகமானது. மற்றபடி ரெட்டு பிளாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இருக்கிறது. இப்போ தினசரி 4 மில்லியன் வால்யூம்ங்கிறது குஜராத் அம்புஜா சிமெண்ட்டுடைய ஸ்டாக்கில் நடந்துகிட்ருக்கு. அப்போது இந்த பார் இது எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 38 மில்லியன் நடந்திருக்கு ஒரே நாளில். செப்டம்பரில் நமக்கு செப்டம்பர் 2025 11 நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளவு 38 மில்லியன். அப்போது 40 மில்லியன் ஒரு கணக்குக்கு வச்சுக்கலாம். தினசரி வால்யூம் 4 மில்லியன், ஒரே நாளில் 40 மில்லியன் நடந்திருக்கு. அப்போது சம்திங் அங்கே ஏதோ நடந்திருக்கு அந்த ஸ்டாக்கில். இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு கீ பாயிண்ட். இந்த மாதிரி அதே மாதிரி இப்போ ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது கரண்ட் சார்ட் தான். இந்த இடத்துலையுமே கிட்டத்தட்ட அதை தாண்டி ஒரு வால்யூம் பார் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடங்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு 20 ஸ்டாக் 30 ஸ்டாக் வச்சுருக்கிறீங்கன்னா தினசரி உங்களால் வாட்ச் பண்ணவே முடியாது. அப்போ நம்மக்கிட்ட ஒரு 5 ஸ்டாக்கு இல்லை 10 ஸ்டாக்குள்ளே இருக்குன்னா நம்மளால் தினசரி வால்யூம் வரைக்கும் நம்ம வாட்ச் பண்ண முடியும். இப்போது இந்த வால்யூம் நடந்த செப்டம்பர் 2025 அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு 555 ரூபாவில் இருந்திருக்கு. இங்கே ப்ளூ இருக்கிறப்ப இங்கேயும் ப்ளூ இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் ஒரு 555 ரூபா ரேஞ்சில் இருந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம பொதுவாக ஒரு வால்யூம் பார் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம இன்னுமே வச்சுருப்போம், க்ரீன் கலரில் ரெட் கலரில் வச்சுருப்போம். அப்போது அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். வால்யூம் அப்படிங்கிறது எங்கே வேணாலும் நடக்கலாம். பாட்டமில் நடக்கலாம், டாப்பில் நடக்கலாம், இல்லை மிடில் சென்டரில் கூட நடக்கலாம். பாட்டமில் நடக்கிறது மோஸ்ட்லி நிறைய பேர் பை பண்ணுற ஏரியாவாக இருக்கலாம். மிடில் நடக்கிறது ட்ரேடிங் ஆக்டிவிட்டி நடக்கும், வாங்கி உடனடியாக விற்றுட்டு போயிடுவாங்க. டாப்பில் நடக்கிறது பாட்டமில் வாங்கினவங்க செல் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ பை வால்யூம் இருக்கலாம், ஒரே நாளில் பை செல் இருக்கலாம், இல்லை செல் இருக்கலாம். எல்லாமே வால்யூமில் தான் வரும். ஸோ அந்த வால்யூமுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம்.
ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய பேர் பை பண்ணி பை வால்யூமே அந்த அன்னைக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல உடனடியாக என்ட்ரி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இன்கேஸ் வால்யூமை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடோ எடுக்கிறோம் அப்படின்னா. ஆனால் அப்படி எடுத்திருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் என்னாச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட கீழே வந்துருச்சு. 394 ரூபாங்கிறது தான் இதில் வந்து லோ ப்ரைஸ். 555 வாங்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு 394 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேலே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த வால்யூம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு உதவாதுன்னு சொல்ல வரல, அது கண்டிப்பாக வேணும். நம்ம என்ன அடுத்தடுத்து வரக்கூடிய பாடங்களில் வந்து சூப்பராக அதை பற்றி பார்ப்போம். வால்யூமை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்முடைய டெசிஷன் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். நம்ம ஏதோ ஒரு இடத்துல வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம தோற்று போயிடுவோம். வால்யூம்ங்கிறது தான் வந்து எப்படி அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு காருடைய மூவ்மெண்ட்டுக்கு ஃபியூவல் ரொம்ப முக்கியம். பெட்ரோல், டீசல், கரண்ட் எல்லாமே முக்கியம். அதாவது ஏதோ ஒன்று இருந்தால் தான் கார் மூவ் ஆகும். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் மேலே போகிறக்கும் இல்லை கீழே வர்றதுக்கும் எது முக்கியம்னு கேட்டிங்கன்னா வால்யூம். எவ்வளோ வால்யூம் அதிகமாக இருக்கோ அவ்வளோ ப்ரைஸ் அதிகமாக. நிறைய பேர் பை பண்ணாங்கன்னா ப்ரைஸ் என்னாகும், மேலே போகும். நிறைய பேர் செல் பண்ணாங்கன்னா ப்ரைஸ் கீழே வரும். அப்போது இந்த வால்யூமை வந்து எப்படி நம்ம கணக்கிடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த வால்யூம் ஒரு பக்கம் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது வந்து நம்மளுடைய வால்யூம் ஸ்டடிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து வால்யூமே எடுத்துக்கும் ப்ளஸ் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டையும் எடுத்துக்கிறோம். நம்ம இந்த ரெண்டையுமே எடுத்துகிட்டு ஒரு கணக்கு போட்டு நம்ம ஒரு பாட்டம் ஜோன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய வால்யூம் இண்டிகேட்டரில் நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கிறது சிரமம். நம்ம வந்து டெய்லி என்ன வால்யூம், என்ன ஆக்டிவிட்டி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இதுதான் வந்து ஒரு பாட்டமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத வந்து இந்த வால்யூம் பார்ஸ் நமக்கு கண்டிப்பாக கொடுக்காது. அதற்குத்தான் நம்மளுடைய வால்யூம் ஸ்டடிங்கிற ஒரு கான்செப்ட் நாங்கள் சொல்லி கொடுக்கக்கூடியது வந்து அது என்ன பண்ணுன்னா நமக்கு ப்ரைஸும் எடுத்துக்கும், இந்த வால்யூமையும் கணக்கில் எடுத்து நமக்கு வந்து ப்ரைஸும் லோவாயிட்டு வரும்போது அங்கே வந்து வால்யூமை கணக்கில் எடுத்து இது வந்து ஒரு பாட்டம் ஜோனாக இருக்கக்கூடுங்கிறத நமக்கு கொடுக்கும். அப்போ அந்த இடங்களில் வந்து நம்ம ஒரு நல்ல முடிவை எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போது இந்த வால்யூம் பார்ஸ் நீங்கள் தினசரி பார்த்துட்ருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஜோன், இந்த வால்யூம் ஸ்டடிங்கிற ஒரு டூலில் இங்கே வால்யூம் பாரே கிடையாது. இங்கே பார் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது இல்லையா? இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாரே கிடையாது இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான இடமா நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த வால்யூம் போய் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது வரைக்கும் நம்ம பெருசாக வந்து பார்க்கறது இல்லை. அதாவது நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த கான்செப்டில் தினசரி வாட்ச் பண்ணுறோம். வால்யூம் என்ன நடக்குது எல்லாமே ஸ்டடிக்காக பண்ணிட்டு வந்தாலுமே நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடங்கிறது எப்போ வந்து நம்முடைய குறிப்பிட்ட இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் வாட்ச் பண்ணுறோன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் எப்போ வால்யூம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை வந்து கவனமாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கவனமாக இதையே வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போது வால்யூம் என்ன நடக்குதுங்கிறத அந்த டைமில் போய் டெய்லி வால்யூம் நம்ம இன்றைக்கி என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத வால்யூம் பார்க்குறோம். அதில் பையிங் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, செல்லிங் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு பர்டிகுலராக நம்ம ஒரு முடிவெடுக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அப்போது அந்த இடத்துல வந்து நமக்கு பார் ரொம்ப பெருசாக இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் அந்த பார் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த அன்னைக்கு நிறைய பேர் வாங்கி விற்றுருக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் அந்த இடத்துல போய் நம்ம கவனமாக இருந்து நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடமா இருக்கும். இதுதான் வந்து இந்த வால்யூம் ஸ்டடியுடைய ஸ்பெஷாலிட்டி. இன்கேஸ் நிறைய பேர் வந்து எனக்கு அந்த கால்குலேஷன் தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து நம்ம டைரெக்டாகவே இது வந்து ஒரு சேஃபர் ஜோனாக தான் இருந்துகிட்ருக்கும். நாங்கள் பொதுவாக பண்ணுறது இந்த இடத்துல வரும்போது ஒரு 50% நம்ம ஒரு 1000 வாங்கலாம் இருக்கும் அப்படின்னா ஒரு 50% வந்து இங்கே வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். மறுபடியும் ஃபர்தராக வந்து ஒரு 20% ஷேர் ப்ரைஸ் கீழே போகுதுன்னா அந்த இடத்துல நம்ம வாங்கலாங்கிறது நாங்கள் பண்ணுறோம்.
ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னுமே நமக்கு இது வந்து ஒரு கால்குலேஷன் தெரியாது. எனக்கு வால்யூம் வந்து எனக்குள்ள போய் பார்க்க தெரியாதுங்கிறவங்க வந்து இந்த மாரி ஒரு பேசிக்கான ஒரு மெத்தட்ல செய்றாங்க. மத்தபடி வந்து நமக்கு வால்யூம் டெய்லி வால்யூம் வந்து இப்போ நான் அம்புஜா சிமெண்ட் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா, நான் தினசரி அதுக்குண்டான ஒரு நோட்ல அம்புஜா சிமெண்ட்ட பத்தி எழுதிட்டே தான் வருவேன். இப்போ இந்த ஷேர் பிரைஸ் ஃபர்ஸ்ட்டு ஏன் கீழ வந்தது அப்படிங்கும்போது, எல்லா பிரைஸுமே நார்மலா இருக்குது. குறிப்பிட்ட அம்புஜா சிமெண்ட் ஏன் வருதுன்னா, என்ன நியூஸ் இருக்கு? நெகட்டிவ் நியூஸ் இருக்கா? இல்ல ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸா? எல்லாமே நம்ம வாட்ச் பண்ணிட்டே வரணும். ஏன்னா நெகட்டிவ் நியூஸ் வரும்போது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கூட சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஸோ, அதனால வந்து நம்ம இந்த இடத்துல என்ன ஆக்டிவிட்டி நடக்குதுங்கிறத பார்த்துட்டு, இந்த மாதிரியான இடங்கள்ல தான் நம்ம வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கணும். என்ன ரீசன்னா, ஒரு காலத்துல இங்கிருந்து பிரைஸ் ரொம்ப தூரம் மேல போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருந்திருக்கும். ஸோ, இந்த இடம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய இடமா இருக்கும். அதனால வந்து நம்ம வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல. வால்யூம் இருந்தா தான் பிரைஸ் மேலேயோ, கீழேயோ மூவ் ஆகும். ஆனா, அது எந்த இடத்துல பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால வால்யூம் நீங்க தினசரி எழுதிட்டு வந்தாலுமே, குறிப்பிட்ட இடங்கள்ல போய் நம்ம அந்த வால்யூம்ல என்ன ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளும் ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட், பெரிய ஒரு அதாவது ஒரு பெரிய பையர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் யாரோ ஒருத்தர் வாங்குறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த மாரி இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்மளும் அவங்க கூட அந்த ரேலியில ஜாயின் பண்ண முடியுமான்னு பார்த்தா தான், நம்ம வந்து ஒரு அந்த ரேஸ்ல இல்ல ஒரு மல்டி பேக்கர்ங்கிற ஒரு ஸ்டாக்க கேட்ச் பண்றது எல்லாமே வந்து ஆரம்பத்திலேயே இருக்கணும். சென்டர்ல போய் வாங்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அவங்கெல்லாம் வித்துட்டு இருக்கிறப்ப வாங்குறோமா, இல்ல என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா கவனமா இருந்தோம் அப்படின்னா, இந்த வால்யூம் மற்றும் வால்யூம் ஸ்டடிங்கிறது ஒரு நல்ல கான்செப்ட்டா இருக்கும். இத வந்து இன்னும் டீப்பா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு நல்ல தலைப்பிலே நாம் சந்திப்போம்.